இன்றைக்கு ஒருவேளை குடும்பங்களில் ஒருவேளை நீங்கள் ஒருவேளை சில சின்ன தப்புகள் பண்ணியிருக்கலாம், எங்களுடைய சிந்தையில் சில தவறுகளை பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்களை மன்னிக்க மாட்டீங்களா, ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா, என்னை மன்னிக்க மாட்டாரா என்று ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். அநேக நேரங்களில் உங்களுடைய இந்த குற்ற மனசாட்சியே உங்களை கீழே விழ தள்ளிவிடும். கர்த்தருக்காக எழும்பாதபடி, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணராதபடி செய்துவிடும். ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒருவேளை ஒரு அக்கிரமம் செய்தால் கூட, குற்றம் பண்ணினால் கூட, நம்முடைய ஆண்டவர் நாம் யாக்கோபாய் இருக்கும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கும் பொழுது அதை பார்க்கவே மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு காலத்தில் பாவியாக இருந்த பொழுது ஆண்டவர் நம்மை தேடி வந்தார் இல்லையா? நம்ம பாடினோமே, ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று. பாவியாய் இருக்கையில் நம்மை தேடி வந்த தெய்வம் இப்பொழுதும் நம்முடைய பாவங்களை அவர் நினையாதிருக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மிடத்திலே அக்கிரமத்தை பார்க்கிறதில்லை, நம்மிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்கிறதில்லை. அதை வைத்து அப்படியே உனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன், உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், எல்லா நியாயங்களில் இருந்தும் நம்மை விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, நமக்கு அற்புதங்களை செய்கிறவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய ஜெய கம்பீரம் நமக்குள் இருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு பயத்தோடு இருக்கலாம். பிள்ளைகள் தவறு பண்ணியிருப்பாங்களோ, பாவம் பண்ணி இருப்பாங்களோ, அவர்கள் ஆண்டவரை வேதனைப்படுத்தி இருப்பாங்களோ என்று ஒருவேளை நீங்கள் கஷ்டத்தோடு கூட ஒரு மன பாரத்தோடு வாழ்ந்தா, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா அநியாயங்களையும் கர்த்தர் மாற்றுகிறவர். அவருடைய அன்பு பெரியது. இன்றைக்கு கர்த்தருடைய அன்பு உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே இறங்கி வரப்போகிறது.